பிரயாசப்படாம தியாகம் பண்ணாம நம்மளை விதைக்காம ஊழியத்தை பெரிய அளவில் செய்யவே முடியாதுங்க. என் மேல் இருக்கிற அழைப்பு முழுமையா வெளிப்படணும். என்ன நான் ஆண்டருக்காக ஊற்றுகிறேன், என்னை ஆண்டருக்காக விதைக்கிற இந்த 25 ஆண்டுகள் தேவனோடு நடக்கிற இந்த பாதையில எந்தெந்த இடத்துல எல்லாம் ஆண்டர் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரோ அந்த இடத்துல எல்லாம் என்னை ஊற்றினேன். ஆண்டவருக்கென்று என் நேரத்தை விதைக்கிறதுல, என் உழைப்பை விதைக்கிறதுல, என்னுடைய சம்பாத்தியத்தை விளைக்கிறதுல, அவர் கொடுத்த காரியம் அவர் எந்த இடத்துல விதைக்க சொன்னாரோ, கர்த்தர் என்னை ஆசீர்வாதத்தை அநேக ஆசீர்வாதங்களை கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக விதைத்தேன். அதனாலதான் இந்த வசனத்தை அதிகாரத்தோடு பிரசங்கிக்கிறேன். எப்பொழுதும் ஆண்டவருக்காக விதைக்கிற ஒருவரை ஆண்டவர் கைவிடுவதே இல்லை. இன்னைக்கு ஏதோ ஒரு இடத்துல நீங்க தியாகத்தோடு தேவனுக்காய் விதைக்கும்படியா தேவன் எதிர்பார்க்கிறார். உங்க இருதயத்துல நான் பண்ணலாமா வேண்டாமான்னு இருக்குது. தைரியமா ஆண்டருக்காய் விதைங்க. ஆண்டருக்காய் விதைக்கிற யாரும் நஷ்டப்பட்டு போனதே கிடையாது.